சரி. முதல் பகுதியில நீங்க முழுமையாக இந்த தமிழரசு கட்சியினுடைய விஷயங்கள் தொடர்பாகவும், அது வந்த பாதை கடந்து வந்த பாதை தொடர்பாகவும் விளங்கப்படுத்தினீர்கள். இப்பொழுது இருக்கிறது விஷயம். சுமந்திரன் இப்பொழுது இந்த பதவிக்கு வந்த விடயம் தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அவர் சர்வாதிகார போக்கை பயன்படுத்தி இந்த பதவிக்கு வந்திருக்கின்றார். எப்படியாவது தமிழரசு கட்சியை தன்னுடைய கைக்குள் கொண்டு வந்திருக்கின்றார் என்றுதான் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, அதாவது மென்வலு அரசியலை ஜனநாயக ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக விடயங்களை கையாளுகின்ற அரசியலை பலரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. குறிப்பாக ஆயுத வியாபாரங்களில் ஈடுபட்டவர்கள். இலங்கையிலே தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தை தங்களுடைய வர்த்தக நலன்களுக்காக பயன்படுத்தியவர்கள். அவை ஊடகங்களாக இருக்கட்டும், ஒரு சில அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், தனிநபர்களாக இருக்கட்டும், சமூக அமைப்புகளாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோரும் ஒரு பிச்சைக்காரனுடைய காலிலே இருக்கின்ற அல்லது உடலில் இருக்கின்ற ஒரு புண்ணை போன்று தமிழ் தேசிய பிரச்சனை தீராமல் இழுபட வேண்டும் என்பதிலே ஆர்வம் உள்ளவர்கள். எனவே அவர்கள் இப்போது என்ன வழிபட்டாவது இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு முயற்சி வந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். எனவேதான் இன்று வரை அவ்வாறு பேசுகின்றவர்கள், அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் அல்லது XYZ என்று சொல்கின்ற பலராக இருக்கட்டும், தமிழ் மக்களுடைய அதிகார பகிர்வுக்கு அல்லது அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன என்று கேட்டால், நடைமுறை சாத்தியமில்லாத வழிமுறைகளை அவர்கள் தொடர்ந்து பேசுகின்றார்கள். ஒரு நாடு இரு தேசம் என்கின்ற ஒரு கொள்கையை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ரிப்பீட்டாக பேசி வருகின்றார், தொடர்ந்து பேசுகின்றார். அவரிடத்திலே நிறுத்தி இந்த ஒரு நாடு இரு தேசம் என்றால் என்ன என்று கேட்கின்ற பொழுது அவரால் அதற்குரிய நடைமுறை சாத்தியமான வழிமுறையை, அதனை நாங்கள் எவ்வாறு அடைந்து கொள்ளப் போகின்றோம் என்ற வழிமுறையை அவர் முன்வைக்கின்றார்கள். ஜெர்மனியிலே இருக்கின்ற உயர் நீதிமன்றத்திலே, சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்தினால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு வரும் என்றார். அவ்வாறு ஒரு முயற்சி அவர் செய்தும் பார்த்தார். என்ன தீர்வு வந்தது? ஜெர்மனியிலே இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு முன்னால் நிறுத்த முடியும் என்று குறிப்பிட்டார். ஆனால் சுமந்திரன் சொல்லுகின்ற பொழுது சொன்னார், சர்வதேச நீதிமன்றத்தில் இணைந்து கொண்ட நாடுகளுக்குத்தான் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய பொறிமுறையிலே வருகின்ற தீர்ப்புகள் செல்லுபடியாகும். சர்வதேச நீதிமன்றத்திலே தன்னை ஒரு அங்கத்தவராக இணைத்துக் கொள்ளாத நாடுகளுக்கு சர்வதேச நீதிமன்றத்தினால் அந்த தீர்வை வழங்க முடியாது. எனவே அது நடைமுறை சாத்தியமற்றது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்தார். இலங்கை சர்வதேச நீதிமன்றத்திலே சர்வதேச தீர்ப்பாயத்திலே தன்னை ஒரு அங்கத்தவராக நியமிக்காத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு. எனவே இலங்கை அந்த சட்டத்திட்டங்களுக்கு பவுண்ட் ஆகாது, அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாது. இப்போது நாங்கள் இலங்கையை கொண்டு போய் சர்வதேச நீதிமன்றத்திலே நிறுத்தி விசாரிப்பதனூடாக என்ன வந்துவிடப் போகிறது? ஒன்றுமே வந்துவிடப் போவதில்லை. ஆனால் இலங்கை சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவிலே அங்கத்துவம் பெறுகின்றது. எனவே அந்த சட்டத்திட்டங்களுக்கு அது பவுண்ட் ஆகி இருக்கின்றது, அது அதுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவையோடு இருக்கின்றது. எனவேதான் அந்த நடைமுறை சாத்தியமற்ற தீர்வுகளை முன்வைக்கின்றவர்கள் சுமந்திரனை எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு தேச விரோதியாக, சமூக விரோதியாக, தமிழ் தேசியத்திற்கு எதிரானவராக அடையாளப்படுத்துவதிலே முனைப்பு காட்டுகின்றார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், சரி, ஓகே, சுமந்திரன் ஒரு தமிழ் தேசிய போராட்டத்துக்கு எதிரானவர் என்று வைத்துக் கொண்டால், அவர் கூறுகின்ற கருத்துக்களின் ஊடாக அல்லது அவர் காட்டுகின்ற வழிகாட்டலுக்கு ஊடாக தமிழ் தேசிய போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்பதை நீங்கள் எவ்வாறு நிறுவுகின்றீர்கள்? இதுவரை காலமும் அவருடைய பல்வேறு செயல்பாடுகளினால் மக்கள் நன்மை அடைந்திருக்கின்றார்கள். நில விடுவிப்பு என்பது 90% இதுவரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்கின்ற நிலங்களிலே 90% நில விடுவிப்பு என்பது சுமந்திரனால் மேற்கொள்ளப்பட்ட நில விடுவிப்பு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எந்த பங்களிப்பையும் செலுத்தவில்லை. வெறும் ஆர்ப்பாட்டங்களோடு மட்டும் நிறுத்துகின்ற ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை செய்வதோடு மாத்திரம் அவருடைய செயல்பாடுகள் மக்கள் மத்தியில சுமந்திரனுக்கான செல்வாக்கு இல்ல. மக்கள் வாக்கு போடுகின்றார்கள் இல்லை. அதை எப்படி சாதிக்கிறது? தொடர்ச்சியாக இப்படியேதான் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்தால் சாதிக்க முடியுமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பகரமான சூழ்நிலை தொடர்ந்தும் இருந்து வருகின்றது. யுத்தத்திற்கு பிறகு
அதாவது விடுதலை புலிகளுக்கு கூட தமிழ் மக்கள் 100% ஆதரவு செலுத்தியிருப்பார்களா? இல்ல. இல்ல. அதாவது விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கூட விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடுகள் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்தன. பல்வேறு ஆயுத குழுக்கள் ஏன் வந்தன? எல்லோரும் ஒரு இயக்கத்தை அங்கீகரித்து, ஒரு தீர்வு திட்டத்தை அங்கீகரித்து, இந்த வழிமுறை சரி என்று அவர்கள் பயணித்திருந்திருப்பார்களாக இருந்தால், பல்வேறு ஆயுத குழுக்கள் ஒருபோதும் அவசியமாகாது. ஆனால் பல்வேறு ஆயுத குழுக்கள் உருவாகின. பிறகு துரோகிகள் என்று ஒருவரை தாடுகின்ற, மாற்று அணியினரை ஒருவரை துரோகிகளாக காட்டுகின்ற ஒரு போக்கு இருந்தது. பிறகு அரசியலுக்கு வருகின்ற பொழுது, யுத்தம் நிறைவடைந்து அதற்கு முதல் விடுதலை புலிகள் ஏக பிரதிநிதிகளாக இருக்கின்ற பொழுது, விடுதலை புலிகள் இயக்கத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருந்தன. கருணா அம்மான் விலகிச் செல்கின்றார், கிழக்கு அணி விலகிச் செல்கின்றது, பிள்ளையான் வெளியேற்றப்படுகின்றார், வடக்கு அணிக்குள்ளும் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன. எனவே இந்த பிரச்சனைகள் நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, பொதுவாக மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற முரண்பாடுகள் தான். அது எதுவும் எல்லோரும் இணைந்து ஒரு பாதையிலே பயணிக்கின்ற, எல்லோரும் இணைந்து நாங்கள் இந்த வழிமுறையை தெரிவு செய்வோம் என்று சொல்கின்ற ஒரு போக்கு ஒருபோதும் வராது. ஆனால் மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், இந்த வழிமுறைகளுக்கு கூடாக இலகுவாக இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் கால நீடிப்பு என்று வருகின்ற பொழுது, ஒரு நீண்ட காலம் எடுத்துக் கொள்கின்ற பொழுது எல்லா போராட்டங்களிலும் ஒரு தொய்வு வருகின்றது. 2018-19 ஆண்டுகளிலே ஏற்படுத்தப்பட்ட அரசியல் யாப்பு ஆக குறைந்தது ஒரு பொது வாசிப்புக்காக பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டால் கூட அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வாசிப்புக்கான திகதியை வழங்குவதிலே ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து இழுத்தடிப்பு செய்தார். பிறகு இந்த பிரச்சனை வருகிறது. மஹிந்த ஓவர்டேக் பண்ணுகின்றார், மஹிந்த பிரதமராக பதவி ஏற்கின்றார். பிறகு அதற்காக பாராளுமன்றத்தில் அந்த யாப்பு ரீதியான அந்த குளறுபடிகளுக்கு எதிராக நீதிமன்றத்திலே முழுமையாக வாத பிரதிவாதங்களை நடத்தி அந்த வழக்கை வெற்றி கொண்டவர் சுமந்திரன் அவர்கள். அந்த வழக்கு சுமந்திரனால் தான் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் இப்ப இந்த விஷயம் எல்லாம் ஏன் புத்திஜீவிகள் மத்தியில மட்டும்தான் பேசப்படுகிறதே தவிர பொதுமக்கள் மத்தியில போய் சேரல? பொதுமக்கள் சுமந்திரனை வெறுக்கிறார்கள் என்கிற ஒரு தோற்றப்பாடுதான் தெரியுது. சுமந்திரனை பத்தி பொதுமக்கள் மத்தியில சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்துகள் லேசாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய கருத்துக்கள். ஒருத்தரை கள்ளன் 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 என்று தொடர்ந்து சொன்னால் சாதாரண பாமர மகனுக்கு அதை ஆய்வு செய்து இது சரியா பிழையா என்று ஆய்ந்து பிரிந்து அறிகின்ற அந்த நன்மைகள் கிடையாது, அந்த அளவு கிடையாது. என்னிடத்தில் ஒருவர் சொன்னார், சுமந்திரன் காசுக்கு விலை போறவன் தானே, இவ்வளவு காசை கொடுத்தும் வேலை செய்யலாம் என்று ஒரு கதை சொன்னார். அப்ப நான் சொன்னீங்க, வாங்க தம்பி உட்காருங்க, நீங்க எப்பயாவது சுமந்திரன் நேர்ல கண்டிருக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்ல இல்ல இல்ல. அப்ப எப்படி அவர் காசுக்கு விலை போவார் என்று நீங்க இல்ல எல்லாரும் சொல்றாங்கன்றார். அப்ப எல்லாரும் சொல்ற கருத்துக்களுக்குள்ளாலதான் மக்கள் போறாங்களே தவிர, மக்கள் அவரை தனிய சந்திச்சு அவருடைய கொடுக்கல் வாங்கல் செய்து அவருடைய அரசியல் கருத்துக்களை கேட்டு அதுக்கு பிறகுதான் இந்த கருத்துக்களை சொல்றாங்களான்னு இல்ல. ஒரு கருத்து இருக்குத்தானே, அதாவது உண்மை தன்னோட வீட்டில இருந்து வெளியில போறதுக்கு இடையில போய் தன்னை சோடித்து அழகுபடுத்தி ஊரை சுத்தி வளம் வந்திருக்கும் என்ற ஒரு கருத்து இருக்குது. அதுதான் இங்க நடக்குது. ஆனால் மக்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் சுமந்திரனை தேடுகின்ற பொழுது, சுமந்திரன் தொடர்பாக விடயங்களை பார்க்கின்ற பொழுது மக்களுக்கு அந்த தெளிவு ஏற்படும். ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழரசு கட்சி ஒரு பக்கம் பலவீனம் அடைந்திருக்கின்ற சூழ்நிலையில் இப்ப அனுரகுமார திசாநாயக்காவினுடைய ஜேவிபி தமிழ் மக்களினுடைய மனங்களை வெல்வதற்கான எல்லா முயற்சிகளையும் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாகவே தெரிகிறது. அனுரகுமார திசாநாயக்கா போய் வல்வெட்டித்துறையில கூட நடத்தினார். இவ ஹரிணி அமரசூரிய இந்து கல்லூரியில கூட நடத்துறார், பொதுமக்களை சந்திக்கிறார். அந்த எளிமையான அணுகுமுறைகள் இப்ப சுமந்திரனை நெருங்க முடியாது தமிழ் மக்கள், அப்ப இவர்களை நெருங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் இங்க முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சுமந்திரனை நெருங்க முடியாது என்று சொல்வது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் சுமந்திரன் தொடர்ந்து மக்களோடு இருக்கிறார், மக்கள் சந்திப்புகள்ல போறார். ஆனால் அவை எந்த அளவு தூரம் ஊடகங்கள்ல வருது என்று எனக்கு சொல்ல தெரியல. தமிழரசு கட்சி பலவீனமான கட்சியாக இல்லை. தமிழரசு கட்சி ஒரு பலமான கட்சியாகத்தான் இருக்குது. இப்பவும் கூட 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரே ஒரு தமிழ் கட்சி தமிழரசு கட்சி மாத்திரம்தான். வேற யாருக்கும் அந்த அளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, இன்க்ளூடிங்
ஜேவிபிக்கு கூட 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கு கிழக்கில் இருந்து இல்லை. ஆனால் ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் அல்லது என்பிபியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அமோக வெற்றியை, லேண்ட்ஸ்லைட் வெற்றியை உண்டை அவங்க பெற்றிருக்கிறாங்க. எனவே அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஆளும் தரப்பாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கடுமையாக முயற்சிப்பார்கள். அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அந்த முயற்சியை அவர்கள் நிச்சயமாக மேற்கொள்வார்கள். ஏற்கனவே பார்க்கின்ற பொழுது ஆளுந்தரப்பிற்கு வாக்களிக்கின்ற தமிழ் சமூகம், தமிழ் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அது மஹிந்த காலத்திலேயே நடந்திருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வாக்களிக்கின்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள், அங்கஜன் ராமநாதனுக்கு வாக்களிக்கின்றவர்கள் இருந்திருக்கின்றார்கள். எனவே அந்த வாக்குகள் தான் இப்போது சுழற்சியாக இன்னும் ஒரு ஆளுந்தரப்புக்கு வழங்கப்பட்டிருக்கின்றதே தவிர தமிழ் தேசிய போராட்டத்திற்கு அல்லது தமிழ் தேசிய விடுதலைக்காக வாக்களிக்கின்ற மக்களினுடைய வாக்குகள் பெரிதாக அந்த பக்கம் சென்றதாக இல்லை. நாங்கள் அந்த கடைசியாக இடம்பெற்ற தேர்தலை வாக்களிப்பு வீதங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது புரிகின்றது. ஆனால் இம்முறை இடம்பெற்றிருக்கின்ற மிக முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், பெரும்பாலான தமிழ் மக்கள் வாக்களிப்பிலிருந்து தவிர்ந்திருக்கின்றார்கள் என்பது, அவர்கள் வாக்களிக்காமல் இருந்திருக்கின்றார்கள் என்பது நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். தமிழரசு கட்சி தன்னை ஒரு தனித்துவமான கட்சியாக உருவாக்கி இவ்வாறான என்ன சொல்வது, தமிழ் விரோத அல்லது தமிழ் மக்களுடைய தீர்வுக்கு வழி செய்யாதவர்களை தவிர்த்து தன்னை ஒரு மென்வலு சார்ந்த தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு கட்சியாக அதனை முன்னிறுத்துகின்ற பொழுது நிச்சயமாக தமிழ் மக்கள் மீண்டும் தமிழரசு கட்சிக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்குவார்கள். அதனூடாக ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் இலங்கையிலே எதிர்பார்க்கவும் முடியும். ஆனால் இப்ப வடக்கு ஜேவிபியை பொறுத்தளவில் அல்லது என்பிபியை பொறுத்தளவில் கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு மாகாணத்துக்கு தான் கூடுதல் முன்னுரிமை கொடுப்பதாக தெரிகிறது. அது சரியா? அவர்கள் அவ்வாறான ஒரு முன்னுரிமையை கொடுக்கின்றார்கள். ஆனால் கிழக்கிலே அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள். ஆனால் அது அந்தளவு தூரம் தெளிவாக தெரிவதாக இல்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற மக்கள், நான் தொடர்ந்து பேசுகின்ற ஒரு விடயம், வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட வேண்டும், தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒன்றாக ஒரு அரசியலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்தும் வலியுறுத்துகின்றனர். அதுக்கு மிக பிரதானமான காரணம், எங்களுடைய காணி, எங்களுடைய நிலம் இந்த 2 மாகாணங்களிலும் தான் இருக்கின்றது, வடக்கிலும் கிழக்கிலும். எங்களுடைய காணி அபகரிப்பு சிங்கள மக்களால் மிக அதிகமாக இடம்பெறுவது வடக்கும் கிழக்கிலும் மாத்திரம்தான், வேறு இடங்களில் அல்ல. மலையகத்தில் கூட அரச காணிகளை சிங்கள மக்கள் ஆக்கிரமிக்க முடியாது. ஆனால் வடக்கும் கிழக்கிலே தொல்பொருள் சார்ந்து அல்லது பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு திணைக்களங்களுக்கூடாக காணி அபகரிப்பை ஒரு பகல் கொள்ளை போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போது கூட அக்கரைப்பற்று பிரதேசத்திலே வட்டமடு 1200 ஏக்கர் விவசாய காணி இருக்கின்ற பொழுது அதிலே 300 ஏக்கர் விவசாயத்துக்கு மாத்திரம் இந்த முறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவை வனவிலங்கு திணைக்களத்தினுடைய பரிபாலனத்தில் இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று பொத்துவிலே, அதே போன்று திருகோணமலையினுடைய பல்வேறு காணிகள், நிலங்கள் அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்திலே அபகரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாம் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் இது தொடர்பாக பேசாமல் இருப்பதற்காகவே லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப எனக்கு தெரிய ஹிஸ்புல்லாக்கு இருக்கிற காணிகளோட அளவு என்ன, அமீர் அலிக்கு இருக்கின்ற காணியோட அளவு என்ன, ரிஷாட் பதீதனுக்கு இருக்கிற காணிகளோட அளவு என்ன, இவர்கள் எல்லோரும், ஹக்கீம் உட்பட எல்லோரும் ஏக்கர் கணக்கிலே காணிகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே தங்களுடைய பெயர்களிலே அல்லது தங்களுடைய பினாமிகளினுடைய பெயர்களிலே வைத்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களுக்கு காணி பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அவர்களால் வாய் திறக்க முடியாமல் இருக்கின்றது. நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே சொல்கின்றோம், இங்கே சொல்கின்றோம் என்று சொல்வார்கள். ஆனால் மக்களுடைய இப்ப காத்தாங்குடி என்ற பிரதேசத்தை எடுத்து பாருங்க. காத்தாங்குடிக்கு வானத்தை நோக்கித்தான் காணி வரணும். இது பிறகு எந்த பக்கமும் அவங்க போயில, ஒரு பக்கம் போனால் கடல், ஒரு பக்கம் போனால் ஆறு, ஒரு பக்கம் போனால் தமிழ் கிராமங்கள் வந்துவிடும். அப்ப ஹிஸ்புல்லா மன்னாரிலே ஒரு 600 ஏக்கர் காணியை அபகரித்து வைத்திருக்கின்றார். பிறகு அந்த காணியை இன்னமும் வழக்கில் இருக்கின்ற அந்த காணிகள், அதே போன்று புலனறுவை வீதியில் இருக்கின்ற அந்த மஜித் நகர், மஜ்மா நகர் போன்ற பல இடங்களிலே அவருக்கு காணிகள் இருக்கின்றன. அமீர் அலிக்கு அவ்வாறு இருக்கின்றன. ஆனால் அவர்கள் மக்களுடைய காணி சார்ந்த பிரச்சனைகளின் பொழுது வாய் மூடியிருக்கின்றார்கள். எனவே இந்த காணி அபகரிப்பை
நிவர்த்திக்க வேண்டுமாக இருந்தால், அல்லது சிங்கள ஆக்கிரமிப்பை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், தமிழ் மக்களும், முஸ்லிம் மக்களும் இணைந்த ஒரு செயல்பாட்டினூடாக மாத்திரம்தான் அதனை சாத்தியப்படுத்த முடியும். அம்பாறை மாவட்டத்தை உருவாக்கி, தீகபாவியை அவர்கள் கொள்ளையடிக்கின்ற பொழுது, நாங்கள் எதுவும் செய்ய முடியாதவர்களாக இருந்தோம். பலமான அமைச்சர்களாக இருந்தோம். டி.எஸ். சேனநாயக்க சமுத்திரத்தை உருவாக்கி, மஹியங்கனை பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தை கொண்டு வந்து இணைத்து, சிங்கள மக்கள் என்ன சொல்றது பரம்பலை டெமோகிராபியை அதிகரித்து, அங்கு ஒரு சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ள, இன்று அம்பாறை மாவட்டத்திலே 4 சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்கு வாக்களிப்பு இருக்கின்றது. ஆனால் முஸ்லிம் எதிர்காலத்தில் இன்னும் மோசமடையும் தானே? எதிர்காலத்தில் இது தீவிரமடையும் என்பதை தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலும் கூட தமிழ் மக்களையும், முஸ்லிம் மக்களையும் எப்போதும் மோத விடுகின்ற அந்த சிங்களத்தினுடைய அந்த தந்திரோபாயம் தொடர்ந்தும் இருக்கின்றது. சிங்கள அதிகாரிகள் மத்திய அரசாங்கத்திலிருந்து மாகாண அரசாங்கத்தில் இருக்கின்ற சிங்கள தமிழ் அதிகாரிகளுக்கு வழங்குகின்ற வழிகாட்டல்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் 2 சமூகங்களையும் முட்டி மோத விடுகின்றார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவத்தை இலங்கை தமிழரசு கட்சி வழங்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பும் வேண்டுகோளும். அதனை நான் தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகின்றேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்ப பொறுப்பு வாய்ந்த தலைமைத்துவம் என்று வரும் பொழுது, இப்ப உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் இப்ப சுமந்திரன மக்கள் வாக்குகளால் ஏற்கிறார்கள் இல்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்ரீதர் என்ற மற்றும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆகவே இவ்வாறான பிரச்சனைகளுக்குள்ளேயே வருடங்கள் ஓடிவிடுமே. எங்க இனி ஒரு நல்ல தலைவரை தெரிவு செய்வது என்பது என்கின்ற ஒரு விரக்தி வராதா? இது 1948 இருந்து வார ஒரு பிரச்சனை. இது இன்றைக்கு நேற்று தொடங்குற ஒரு பிரச்சனை அல்ல. இது காலத்தால் நீடித்த ஒரு பிரச்சனை. ஒரு தேர்தலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெறவில்லை என்பது அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் என்ற கருத்தை ஏற்புடையதல்ல. அவ்வாறான ஒரு கருத்துக்கு நாங்கள் வர முடியாது. அரசியல் தெரிந்தவர்கள் அந்த கருத்தை சொல்ல மாட்டார்கள். ஒரு தேர்தலிலே அது ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் நம்பர்ஸ், என்ன ஒரு இலக்கங்களை சார்ந்த ஒரு விடயம். ஏனென்றால் நாங்கள் அந்த வாக்களிப்பு விகிதங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 2000 வாக்குகள் கூடுதலாக தமிழரசு கட்சி பெற்றிருந்தால், தமிழரசு கட்சி 3 உறுப்பினர்களை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வடக்கு மாகாணத்தில் இருந்தது. ஆனால் அந்த எண்ணிக்கையிலே ஏற்பட்ட ஒரு விவரமே ஒரு குறைபாடே தவிர அது ஒரு பெரிய பிரச்சனை அல்லது மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்று நாங்கள் தம்பட்டம் எடுத்துக் கொள்வதற்கு இங்கு எதுவுமே கிடையாது. ஏனென்றால் 2015ஆம் ஆண்டு தோல்வியடைந்த மஹிந்த ராஜபக்ச 2020ஆம் ஆண்டு அமோக வெற்றி அடைகின்றார். 2020ஆம் ஆண்டு தோல்வியடைந்த அனுரகுமார திசாநாயக்க 2024ஆம் ஆண்டு அமோக வெற்றி அடைகின்றார். இந்த வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வரும். தமிழ் மக்களுக்கும் ஒரு படிப்பினை பெற வேண்டிய, அல்லது தமிழ் மக்களும் தங்களுடைய தலைவர்கள் யார் என்பதை சரியாக தீர்மானிப்பதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இது இருக்க முடியும். யார் தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பிலே நேர்வழியிலே செயல்படுகின்றார்கள் அல்லது சாத்தியமான வழிகளிலே செயல்படுகின்றார்கள் என்பதை கண்டுகொள்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இது. ஆனால் இப்ப போகிற போக்குல மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து என்பிபியோடு இணைந்து விடுவார்களோ என்கின்ற பல கருத்துக்களை அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அரசியல் விமர்சகர்கள் என்ற தலைப்போடு வருகின்ற எல்லோரும் அரசியல் விமர்சகர்கள் அல்ல. ஏனென்றால் என்பிபி தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் என்று நாங்கள் ஓரளவுக்கு நம்ப வேண்டுமாக இருந்தால் எப்போது நம்ப முடியும்? முதலாவது இனப்பிரச்சனை என்று ஒன்று உண்டு என்பதை ஏற்றுக்கொள்வது ஊடாக நம்ப முடியும். ஆனால் என்பிபி இந்த நிமிடம் வரை மிக பகிரங்கமாக இலங்கையில் இனப்பிரச்சனை இருக்கின்றது, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், அதுக்கான தீர்வு வழங்கப்பட வேண்டும் போன்ற வார்த்தை பிரயோகங்களை இதுவரை விடவில்லை. அவர்கள் அந்த மக்களினுடைய மேலோட்டமாக தெரிகின்ற ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முன் வருகின்றார்கள். வேலையில்லா பிரச்சனைக்கு, வீடுகளற்ற பிரச்சனைக்கு, வீதி அமைப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல முன் வருகின்றார்கள். இதைவிட சிறப்பான தீர்வுகளை மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வழங்கினார்கள். வடக்கிலே எத்தனையோ வீதிகள் அமைக்கப்பட்டன. மன்னாரிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான வீதியை மஹிந்த ராஜபக்ச அமைத்துக் கொடுத்தார். பூநகரி பாலத்தை, சங்குப்பிட்டி பாலத்தை மஹிந்த ராஜபக்ச அமைத்துக் கொடுத்தார். எனவே அதெல்லாத்தையும் காரணமாக காட்டி தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு மஹிந்த தீர்வு கொடுத்து விட்டார் என்று நாங்கள் நம்ப முடியாது, சொல்லவும் முடியாது. எனவே இந்த அரசாங்கமும் மஹிந்தவினுடைய வழிமுறையை பின்பற்றி ஒரு சில அபிவிருத்தி திட்டங்களை இன்றைய பட்ஜெட்டிலே அவர்கள்
முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலத்தை இறுதி யுத்தம் நடைபெற்று மக்கள் வெளியேறிய அந்த பாலத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்று 1000 மில்லியன் ரூபாய்களை அவர்கள் ஒதுக்கி இருக்கின்றனர். இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் வட்டுவாகல் பாலத்தை செய்துவிட்டோம், தமிழ் மக்களுடைய பிரச்சனை முடிந்துவிட்டது. ஏனென்றால் சந்திரசேகரன் அமைச்சர் அவர்கள் பாராளுமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அங்கு ஒழுங்காக தேர்தல்கள் இடம்பெறாததன் காரணமாகத்தான் மக்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். எனவே அவருக்கு மக்களுடைய பிரச்சனை வடக்கு மக்களினுடைய அல்லது வடக்கு கிழக்கு தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய அடிப்படை பிரச்சனையை அவர் புரிந்து கொள்ளவில்லை. எனவே இந்த அரசாங்கமும் அவ்வாறான ஒரு மாயாஜாலத்தை காட்ட முற்படுகின்றது. அதனூடாக இந்த சோகோல் என்ன சொல்றது அரசியல் விமர்சகர்கள் அந்த யூடியூபர்கள் சொல்ற கருத்துகள் அவர்களுக்கு ஒரு எந்த விதமான அரசியல் ஆழமும் அல்லது அரசியல் பின்புலத்தோடு இருக்கின்ற அந்த பார்வை இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். அவர்களை நான் குறை கூறுவதல்ல, கொஞ்சம் என்ன சொல்றது பிராக்டிக்கலாகவும் இருக்க வேண்டும். மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு பேசுவதற்கு முன்வர வேண்டும். ஆனால் இப்ப போகிற போக்கில் என்பிபியினுடைய தமிழ் மக்கள் மீதான அணுகுமுறை வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பு தானே தெரிகிறது? நிச்சயமாக வெற்றி அளிக்கக்கூடிய வாய்ப்பு தெரியவில்லை. ஏனென்றால் நான் சொல்கின்றேன், ஏனென்றால் நீங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் கேட்டால் வீடு அமைச்சு கொடுப்பீங்கள், அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பீங்கள். ஆனால் ஒரு கட்டம் வருகின்ற பொழுது தீர்மானங்களை மேற்கொள்கின்றவர்கள் யார் என்ற கேள்வி வரும். எங்களுடைய நிலத்திலே எங்களுக்கான தீர்மானங்களை யார் மேற்கொள்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி வருகின்ற பொழுது அந்த இடத்தில் தான் என்பிபி தோல்வி அடையும். மாகாண சபை முறைமையை வழங்கினாலும் கூட, உதாரணத்துக்கு ஒரு விவசாய ரீதியான ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வடக்கு மாகாணத்துல அல்லது கிழக்கு மாகாணத்துல விவசாயிகள் ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குறாங்க. அந்த தீர்மானத்தை அவர்கள் மத்திய விவசாய அமைச்சருக்கு போய் சொல்லி, மத்திய விவசாய அமைச்சர் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் கவனித்து அதுக்கான ஒரு தீர்வை சொல்லும் வரை அந்த தீர்வை சொல்லி அந்த தீர்வை நாங்க மத்திய அரசாங்கத்திட்ட இருந்து மாகாணத்துக்கு எடுத்துக்கொண்டு வர நேரத்தில் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அப்ப அந்த மக்களுக்கு அவசரமாக தீர்வு வேணும். இப்போ ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துட்டது என்றால், அல்லது ஒரு விவசாய ரீதியான பிரச்சனை வந்தால், கல்வி ரீதியான ஒரு பிரச்சனை வந்தால், அந்த மக்கள் தங்களுடைய அதிகார தளங்களை இருந்தால், உள்ளூராட்சி அதிகாரங்கள் இருந்தால் நேரடியாக போவார்கள், கதைப்பார்கள், தீர்மானிப்பார்கள். அவர்களுடைய பிரதிநிதிகள் அந்த சபைகளில் இருப்பார்கள், தீர்வுகளை வழங்குவார்கள். இதுதான் அதிகார பகிர்வு. நீங்க இந்த ரோட்ல லைட் போடணும்ங்கிற தீர்மானத்தை நீங்க பாராளுமன்றத்துல பேச்சுத்தான் கொண்டு வருவீங்கள் என்றால், இந்த பிரதேசத்தை சாராத ஒரு அமைச்சர் அங்கிருந்து கொண்டுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல போகின்றார் என்றால், அது எப்படி நடைமுறை சாத்தியமாகும்? சாத்தியமாகாது. இப்படி ஏராளமான பிரச்சனைகள் நடந்ததன் காரணமாகத்தான் மக்கள் தங்களுக்கான அதிகாரத்தை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். ஆனால் இப்ப இதை உணர்ந்து கொள்ளவே பல வருடங்கள் தேவைப்படுமே. இப்ப நீங்க சொல்ற விஷயம் சரி. ஆனா வந்து நான் இன்னொரு பிரச்சனை சொல்றேன். இன்னொரு ஒரு 2 நிமிஷம் தாங்க. இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை இருக்கிறது. இந்திய மீனவர்கள் சாரி சாரியாக வடக்கு கடலில வந்து மீன்களை பிரிச்சு கொண்டு போவாங்க. எங்கட மீனவர்கள் போற நேரத்துல அவங்களுக்கு தாக்குதல் நடத்துவாங்க. இப்ப மீன் வளம் என்கிறது மீனவர்களுக்கு தெரியும். அது எந்த அளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த பிரச்சனை இருக்குது. நாங்க வடக்கிலிருந்து ஒரு அமைச்சரை மீனவ அமைச்சராக, மீன்பிடித்துறை அமைச்சராக நீண்ட காலம் வச்சிருந்தோம். டக்ளஸ் தேவானந்தாவை நீண்ட காலமாக வச்சிருந்தோம். அவரால அந்த பிரச்சனையினுடைய எந்த அளவு தீர்க்கப்பட்டிருக்கு? தீர்க்கப்படல. இல்ல. ஆனால் இதுவே வடக்கு மாகாணத்தை சார்ந்த ஒருவர் அந்த 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 பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாரா இருந்தால், அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடிந்திருக்கும். ஏனென்றால் இப்ப யார கொண்டு வரது? டக்ளஸ் தேவானந்தா வடக்கு தானே. யார கொண்டு வரது வேற? டக்ளஸ் தேவானந்தா வடக்காக இருந்தாலும் அவர் தீர்மானிக்கின்ற இடத்துல இல்ல. அவர் அமைச்சர் என்ற பெயர்ல இருந்தார். தீர்மானிக்கிற இடத்துல இருந்தது ஜனாதிபதியும் சிங்கள அரசு தலைவர்கள் தான் அந்த தீர்மானிக்கிற இடத்துல இருந்தாங்க. எனவேதான் அதிகார பகிர்வை நாங்க கோர்றோம். அதிகார பகிர்வை மக்கள் கோர்றதுல நோக்கம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் பவரை கொடுங்க மக்கள்கிட்ட, இந்த பிரதிநிதிகள்கிட்ட கொடுங்க. அப்படி கொடுத்திருந்தால் டக்ளஸ் தேவானந்தா அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை கொண்டு வந்திருப்பார். ஆனால் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய கடிவாளம் வேறொருவருடைய கையில் இருக்குது. இதுதான் அங்க அந்த அதிகார பகிர்வை நாங்க சிம்பிளாக புரிஞ்சு கொள்றதற்கும் அது ஏன் அவசியம்ங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்குமான ஒரு எளிமையான உதாரணம் அது. ஆனால் இப்ப தமிழர் தலைவர் என்று யாரை முன்னிறுத்துவது ஒரு பெரிய வெற்றிடம் ஒன்று இருப்பதாக தெரிகிறது. தமிழர் தலைவர் அல்ல எங்களுக்கு பிரச்சனை. தமிழ் மக்களினுடைய அதிகார பொறிமுறை என்னங்கிறதுதான் பிரச்சனை.
அதிகார பொறிமுறை இருந்தால் எத்தனையோ பேர் வரலாம். சில அதிகாரிகள் இருந்தே செஞ்சுட்டு போலாம். பெரிய தலைவர்கள் ஒன்றும் இங்க அவசியம் இல்ல. எங்களுக்கு இப்ப ஆக குறைந்தது 13ஆம் திருத்தச் சட்டத்தில் இருக்கிற மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள முழுமையாக குடுத்தாலே போதுமே. மாகாண சபைக்குரிய அதிகாரங்கள முழுமையாக குடுத்தாலே காணும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை வருமே. எல்லா மாகாணங்களுக்கும் அந்த அதிகாரங்கள பிரிச்சு குடுத்துட்டா, இப்ப ஒரு மாகாணத்துக்கு மட்டும் அதிகாரத்த பிரிச்சு குடுக்க முடியாது. இப்ப வந்து 9 மாகாண சபைகள் இருக்கு. பிரிச்சு குடுத்துட்டா, அது ஒவ்வொருவரும் தனித்தனியாக இயங்க தொடங்கி விடுவார்கள். இல்ல நிச்சயமா. அவங்க அதானே அபிவிருத்திங்கிறது. அதானே டெவலப்மென்ட்ங்கிறது. நாங்க கட்டிப்பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறதால, இன்னைக்கு என்ன என்ன டெவலப்மென்ட்ட கண்டிக்கிறோம்? இப்ப நாங்க வெளிநாடுகள்ல இருக்கிறோம். சுவிட்சர்லாந்துல போய் பாருங்கோ, இங்கிலாந்துல பாருங்கோ, கனடால பாருங்கோ, அமெரிக்கால பாருங்கோ, இந்தியால பாருங்கோ. எல்லா இடங்கள்லயும் மாநில அரசுகள் சுயாதீனமாக செயல்படுது. அவங்க யாரும் அதிகாரத்த மத்திய அரசாங்கம் கட்டிப்பிடிச்சு கொண்டு வைக்கல. அதன் ஊடாகத்தான் இப்ப இந்தியாவ எடுத்து பார்த்தால், ஏன் தமிழ்நாடு, கேரளா, அ தெலுங்கானா போன்ற மாகாணங்கள், ஸ்டேட்கள் போன்ற மாநிலங்கள் ஏன் அவ்வளவு பெரிய வளர்ச்சிய காட்டுது என்றால், அவங்க தங்கட பிரச்சனைய கையாண்டு, தங்கட பிரச்சனைக்கு தேவையான தீர்வுகள கொண்டு வந்து, தாங்க முன்னேறிக் கொண்டு போறாங்க. இப்ப இன்றைக்கு இலங்கையினுடைய ஜிடிபி எடுத்து பார்த்தால், அ தலா வருமானத்த எடுத்து பார்த்தால், தனிநபர் தலா வருமானங்கள் எடுத்து பார்த்தால், கிழக்கு மாகாணம் 8வது இடத்துல, கிழக்கு மாகாணம் 7வது இடத்துல, ஊவா மாகாணம் 8வது இடத்துல, வடக்கு மாகாணம் 9வது இடத்துல இருக்கு. இதே நேரம் மேல் மேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், மத்திய மாகாணங்கள் நல்லாவே மேல இருக்கு. இந்த இந்த 2க்கும் இடையிலான இப்ப மேல் மாகாணத்தினுடைய ஜிடிபிக்கும், வடக்கு மாகாணத்தினுடைய ஜிடிபிக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்ப இது ஒரு அநீதி தானே! மிக நன்றி யாஸ்மின். நிறைய விஷயங்கள் பேசினோம். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம்.